திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 3ஆம் வாரம் சனிக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றியாக மகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன, மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலைநிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். மண்ணுலகம் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம். பாசுரம். விடிவெள்ளி எழவே வானம் வெளுத்தது, புலர்ந்தது புதிய நாளே. கொடிய இருளுடன் இடர்கள் மறைந்தன, கதிரவன் ஒளிக்கதிர் புகவே. இரவினில் எழும் விண்மீன் மாய்கை மறைக, குறை குற்றம் உளம் நின்று அகல்க. இருளும் அருவருப்பான அனைத்தும் இதயமிருந்து ஒழிக. இதனால் நாம் எதிர்பார்க்கும் அந்த இறுதி நாள் வரும்போது, இந்நாள் நாம் புகழ் இசைப்பது போன்று அந்நாள் மகிழ்வுடன் அமைக. தந்தை இறைவன் தனிப்புகழ் பெறுக, மைந்தனும் தூய ஆவியாரும் சிந்தை கடந்த மூவொரு இறையாய் எந்த காலமும் ஆள்க. ஆமீன். ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரை, என் மன்றாட்டை கேட்டருளும். உம் விதிமுறைகளை நான் பின்பற்றுவேன். உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், என்னை மீட்டருளும். உம் ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். வைகரில் நான் உம்மிடம் வந்து உதவிக்காக மன்றாடுகின்றேன். உம் சொற்களில் நான் நம்பிக்கை வைக்கின்றேன். உம் வாக்குறுதிகளை சிந்திப்பதற்காக இரவு சாம நேரங்களில் நான் கண் விழித்துள்ளேன். ஆண்டவரை, உமது பேரின்கேற்ப என் குரலை கேட்டறலாம். உமது நீதி தீர்ப்பிற்கேற்ப என் உயிரை காத்தரலாம். சதி செய்து ஒடுக்கோர் என்னை நெருங்கி வருகின்றனர். உம் திருச்சட்டத்திற்கும் அவர்களுக்கும் வெகு தொலைவு. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கின்றீர், உம் கட்டளைகள் அனைத்தும் நிலையானவை. எக்காலத்திற்குமாக அவற்றை நீ ஏற்படுத்தினீர் என்று நீ தந்த ஒழுங்குமுறைகளின்று முன்பே நான் அறிந்திருக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. ஆண்டவரே, நீர் என் அருகில் இருக்கிறீர், உம் கட்டளைகள் எல்லாம் நிலையானவை. ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். மூதாதையரின் கடவுளே, இரக்கத்தின் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் உமது சொல்லால் உண்டாக்கினீர். நீர் உண்டாக்கிய படைப்புகளின் மேல் ஆட்சி செலுத்தவும், தூய்மையோடும் நீதியோடும் உலகை ஆளவும், நேர்மையான உள்ளத்தோடு தீர்ப்பு வழங்கவும் உமது ஞானத்தால் மானிடரை உருவாக்கினீர். உமது அரியணை அருகில் வீற்றிருக்கும் ஞானத்தை எமக்கு அருளும். உம் பிள்ளைகளிடமிருந்து என்னை தள்ளிவிடாதீர். நான் உம் அடியான், உம்முடைய அடியவளின் மகன், வலுவற்ற மனிதன், குறுகிய வாழ்வினன், நீதி தீர்ப்பும் திருச்சட்டமும் பற்றி சிற்றறிவு படைத்தவன். மண்பதையில் ஒருவர் எத்துணை நிறைவுள்ளவராயிருந்தாலும் உம்மிடமிருந்து வரும் ஞானம் அவருக்கு இல்லையேல் அவர் ஒன்றும் இல்லாதவராய் கருதப்படுவார். ஞானம் உம்மோடு இருக்கின்றது, உம் செயல்களை அது அறியும்.
நீர் உலகத்தை உண்டாக்கிய போது அது உடன் இருந்தது. உம் பார்வைக்கு உகந்ததை அது அறியும். உம் கட்டளைகளின்படி முறையானது எது எனவும் அதற்கு தெரியும். உமது தூய விண்ணகத்திலிருந்து அதை அனுப்பியருளும். உமது மாட்சிமிக்க அரியணையிலிருந்து அதை வழங்கியருளும். அது என்னோடு இருந்து உழைக்கட்டும். அதனால் உமக்கு உகந்ததை நான் அறிந்து கொள்வேன். அது எல்லாவற்றையும் அறிந்து உய்த்துணரும். என் செயல்களில் விவேகத்துடன் என்னை வழிநடத்தும். தன் மாட்சியால் அது என்னை பாதுகாக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். ஆண்டவரே, உமது ஞானம் எனக்கு உதவி செய்யவும் என்னோடு உழைக்கவும் என்னுடன் இருக்கட்டும். ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும். பிற இனத்தாரை நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனத்தாரை நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் பேரன்பு உறுதியானது. அவரது வாக்குறுதி என்றென்றும் நிலைத்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் உண்மை நெறி என்றென்றும் நிலைத்திருக்கும். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். முணுமுணுக்காமலும் வாதாடாமலும் யாவற்றையும் செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நெறிகெட்ட சீரழிந்த தலைமுறையினிடையே குற்றமும் கபடு அற்றவர்களாய் கடவுளின் மாசற்ற குழந்தைகள் என திகழ்வீர்கள். உலகில் ஒளிரும் சுடர்களாக துலங்குவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். வாழ்வோர் நாட்டில் நீரே என் பங்கு. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் என்று நான் உம்மை நோக்கி கதறினேன். முதல் வாசகம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் மோசேயிடம் பேசியது. மோவாபு நாட்டில் எரிகோவுக்கு எதிரே உள்ள அபாரிம் மலையில் நெபோ என்னும் மலை மீது ஏறி கானான் நாட்டை பார். உன் மக்கள் இஸ்ரேலுக்கு நான் உடைமையாக கொடுக்கப் போகும் நாடு அதுவே. உன் சகோதரன் ஆரோன் ஓர் என்னும் மலையில் இறந்து உன் மூதாதையருடன் சேர்ந்து கொள்ளப்பட்டான். அதுபோல நீ ஏறி செல்லவிருக்கும் மலையும் நீயும் இறந்து உன் இனத்தாருடன் சேர்ந்து கொள்ளப்படுவாய். ஏனெனில் சீன் என்னும் பாலை நிலத்தில் மெரிபத் காதேஸ் என்னும் நீர் சுனைக்கு அருகில் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் எனக்கு துரோகம் செய்தாய். அதனால் இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் என்னை புனிதப்படுத்தவில்லை. எனினும் உனக்கு முன்பாக உள்ள நாட்டை நீ பார்ப்பாய். அதையே நான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப் போகிறேன். நீயோ அதனுள் செல்ல மாட்டாய். அதன்பின் மோசே மோவாப் சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மனாசா நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரை கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகேவோயும் பேரிச்ச மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது. நான் உன் வழிமரப்பினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன். ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர் தம் ஊழியர் மோசே மோவாப் நாட்டில் இறந்தார். மோவாப் நாட்டில் பெத்தகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாப் சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாட்கள் துக்கம் கொண்டாடினர். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாட்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தன் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. எனினும் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர்களுக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருள் செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார்.
இஸ்ரேல் அனைவரின் கண்கள் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் இன்றைய உலகில் திருச்சபை பற்றிய மெய்ப்பு பணி கொள்கை திரட்டிலிருந்து. சாவெனும் மறைபொருள். சாவின் முன்னிலையில் மனித நிலையின் புதிர் மிகவும் புரியாததாகின்றது. வேதனையும் படிப்படியாக வருகின்ற உடல் சிதைவும் மட்டுமல்ல, மனிதனை நோக பண்ணுபவை. மாறாக அவைகளை விடவும் அதிகமாக நிரந்தரமாக அழிந்து விடுவோம் என்ற அச்சம் மனிதனை வதைக்கின்றது. தன் ஆளுமை நிலை முழுமையாக அழிந்துவிடும் என்ற கருத்தையும், அது மீளுகையின்றி மாய்ந்து போய்விடும் என்ற கருத்தையும் அவன் வெறுத்து தள்ளுவது சரியே. இவ்வாறு செய்யும்போது தன்னுடைய இதய உணர்வின் அடிப்படையிலேயே அவன் சரியாக தீர்ப்பிடுகிறான். மனிதன் தன்னுள் கொண்டுள்ள நித்தியத்தின் வித்து வெறும் பருப்பொருள் நிலைக்கு ஒடுக்கப்பட முடியாததால் அது சாவை எதிர்த்து எழுகின்றது. தொழில்நுட்பத்துறையின் சாதனைகள் எவற்றாலும் அவை வெகு பயனுடையவையாய் இருப்பினும் கூட மனிதனின் கவலையை தணிக்க இயலாது. ஏனெனில் உடல் சார்ந்த உயிரை நெடுங்காலம் நீடிக்க செய்தாலும் கூட அதன் பின் வரும் வாழ்விற்காக மனிதனின் இதயத்தில் மாய்த்திட முடியாத விதத்தில் உறைந்திருக்கும் தாகத்தை அதனால் தணிக்க முடியாது. சாவு எவ்வித கற்பனைக்கும் எட்டாத விதத்தில் உள்ளது. ஆயினும் இவ்வுலக அவல நிலையின் எல்லைகளுக்கு அப்பால் ஒரு பேரின்ப முடிவிற்காக மனிதனை கடவுள் படைத்துள்ளார் என்று திருச்சபை இறை வெளிப்பாட்டின் போதனையால் உறுதியோடு கூறுகிறது. மனிதன் பாவம் செய்யாமல் இருந்திருப்பின் உடல் சார்ந்த சாவினின்று விடுவிக்க பெற்றிருப்பான். தான் செய்த பாவத்தால் அவன் மீட்பை இழந்தான். இந்த மீட்பை எல்லாம் வல்ல இரக்கம் நிறைந்த மீட்பர் மனிதனுக்கு மீண்டும் அளிக்கும்போது உடல் சார்ந்த சாவும் தோற்கடிக்கப்படும். இது கிறிஸ்தவ விசுவாச போதனை. ஏனெனில் மனிதன் அழிவில்லா இறைவாழ்வில் முடிவின்றி ஒன்றித்து தன் முழு இயல்போடு கடவுளுடன் இணைய வேண்டுமென்று அவர் அவனை அழைத்துள்ளார், அழைத்து கொண்டும் இருக்கிறார். கிறிஸ்து தம்முடைய சாவினால் மனிதனை சாவினின்று மீட்டு வாழ்வுக்கு உயிர்த்தெழுந்ததால் இந்த வெற்றியை நிலைநாட்டினார். இவ்வாறு சிந்திக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது வருங்காலத்தை பற்றிய கவலைகளுக்கு உறுதியான விளக்க சான்றுகளுடன் விடை பகர்கிறது விசுவாசம். அதே நேரத்தில் சாவினால் ஏற்கனவே பிரிக்கப்பட்ட அன்பு சகோதரரோடு கிறிஸ்துவில் ஒன்றிக்க இந்த விசுவாசம் ஆற்றல் தருகின்றது. அவர்கள் கடவுளோடு உண்மை வாழ்வை பெற்றுவிட்டார்கள் என்ற நம்பிக்கையும் அளிக்கிறது. துன்பங்கள் பல அடைய நேரிடும் தீமையை எதிர்த்து போராடுவதும் சாவுக்கு ஆளாவதும் கிறிஸ்தவனால் தவிர்க்க முடியாதவையே. அவை அவனது கடமையும் கூட. ஆனால் அவன் பாஸ்கா மறைப்பொருளில் பங்கு கொள்கிறான். கிறிஸ்துவின் சாவின் சாயலை ஏற்கிறான். நம்பிக்கையால் உறுதி பெற்று உயிர்ப்பை நாடி செல்கிறான். இது கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டவர்களுக்கு மட்டுமே பொருந்துவதன்று, மாறாக நன்மனம் கொண்ட அனைத்து மனிதருக்கும் பொருந்தும். இவர்களின் இதயங்களில் இறையருள் கற்புலனாகா வண்ணம் செயலாற்றுகிறது. ஏனெனில் கிறிஸ்து அனைவருக்காகவும் இறந்தார். மேலும் மனிதனுடைய இறுதி அழைப்பும் உண்மையில் ஒன்றே, அது தெய்வீக அழைப்பே. எனவே கடவுளுக்கே தெரிந்த முறையில் இந்த பாஸ்கா மறைபொருளில் இணைக்கப்பட்ட தூய ஆவி எல்லோருக்கும் வாய்ப்பளிக்கிறார் என நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்துணை சீரும் சிறப்பும் மிக்கதே மனிதனின் மறைபொருள். இம்மறைபொருள் கிறிஸ்தவ வெளிப்பாட்டின் வழியாக விசுவாசிகளுக்கு தெளிவாகின்றது. ஆக துன்பம், சாவு ஆகியவற்றின் புதிர் கிறிஸ்துவிலும் கிறிஸ்துவின் வழியேயும் விளக்கம் பெறுகிறது. கிறிஸ்துவின் நற்செய்திக்கு புறம்பே இப்புதிர் நம்மை திணறடித்து விடும். சாவை தம் சாவால் அழித்து கிறிஸ்து உயிர்த்து விட்டார். நமக்கு வாழ்வை வளமாக வழங்கியுள்ளார். இவ்வாறு மகனாகிய அவரில் நாமும் பிள்ளைகளாயிருக்கிறோம். எனவே நாமும் தூய ஆவியில் அப்பா தந்தா என்று அழைக்க பேறு பெற்றோம்.
இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தின் இன்றைய உலகில் திருச்சபை பற்றிய மேய்ப்புப் பணி கொள்கை திரட்டிலிருந்து இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கரைக்கு செல்வோம், வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டி சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பிற்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாகப் போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாயிரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு உமது ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு உமது ஒளியை காட்டியருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு உமது ஒளியை காட்டியருளும். ஆண்டவரே, இருளிலும் இறப்பின் நிழலிலும் இருப்போருக்கு உமது ஒளியை காட்டியருளும். மன்றாட்டுகள். காலங்களுக்கெல்லாம் முன்பாகவே கடவுள் மரியாவை கிறிஸ்துவின் தாயாக தேர்ந்து கொண்டார். எனவே அவர் விண்ணிலும் மண்ணிலும் உள்ள எல்லா படைப்புகளுக்கும் மேலானவர். அவரோடு சேர்ந்து நாம் அறிக்கையிட்டு மன்றாடுவோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. தந்தையே, உம் மகன் இயேசு தம்முடைய அன்னையை திருச்சபைக்கு நம்பிக்கையின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுத்திருக்கிறார். நாங்கள் அந்த அன்னை செய்தது போன்று உமது வார்த்தையை ஆழ்ந்த நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்வோமாக. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. மரியா உமது குரலுக்கு செவி கொடுத்து உமது வார்த்தையானவரை உலகத்திற்கு கொண்டு வந்தார். உமது அழைத்தலுக்கு செவி கொடுத்து நாங்களும் உம் மகனை மக்களிடம் கொண்டு செல்வோமாக. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. திருச்சிலுவையின் அடியில் நின்ற மரியாவுக்கு வலிமையை கொடுத்து இயேசுவின் உயிர்ப்பின் போது அவரை மகிழ்ச்சியால் நிரப்பினீர். அவருடைய பரிந்துரையால் எங்களுடைய துயரத்தை தணித்து நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, நீரே எமது மீட்புக்கு தொடக்கமும் ஊற்றுமாய் இருக்கின்றீர். எமது இவ்வுலக வாழ்வினால் உமது மாட்சியை வெளிப்படுத்தவும்
விண்ணகத்தில் முடிவின்றி நாங்கள் உம்மை போற்றி புகழவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமையிலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.